අනුර දිසානායකත් ඇවිල්ලා ඔබේ ඡන්දය ඉල්ලුවා. මොකක්ද එයා කිව්වේ? அனுர்குமார திசாநாயக்க இங்கு வந்து உங்களிடம் வாக்கு கேட்டார். அவர் இங்கு என்ன கூறினார்? தெற்கில் மக்கள் வாக்களிப்பதற்காக அணி திரண்டிருக்கும் பொழுது அந்த மாற்றத்துக்கு எதிராக நீங்கள் இருந்தால் தெற்கு மக்கள் மத்தியில் எவ்வாறான மனநிலை ஏற்படும் என்று சிந்தியுங்கள் என்று கூறினார். அந்த மாற்றத்துக்கு எதிரானவர்களாக யாழ் மக்கள் அடையாளப்படுத்தப்படுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா எனவும் அவர் கேட்டார். வடக்கு அவ்வாறு அடையாளப்படுத்தப்படுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா எனவும் கேட்டார். நாம் வெற்றி பெறுவோம், அதனை நான் உறுதியாக கூறுகின்றேன். அந்த வெற்றியின் பங்காளர்களாக நீங்கள் மாற வேண்டும், அதற்கு எதிரானவர்களாக நீங்கள் ஒருபோதும் இருக்க வேண்டாம் என்றும் அனுர கூறினார். அதாவது அனுரகுமார திசாநாயக்க யாழ் மாவட்ட மக்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளார். எனக்கு வாக்களிக்காவிட்டால் பார்த்துக் கொள்வோம் என்று கூறியுள்ளார். அதனை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் பொழுது ஜனாதிபதியாகுவதற்காக இங்கு நாம் வந்தோம். பொன்சேகாவுக்கு வாக்களிக்குமாறு நாம் கூறினோம். மக்கள் பொன்சேகாவுக்கு வாக்களித்தனர். தெற்கு மக்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு வாக்களித்தனர். தெற்கு மக்கள் உங்களை வந்து தாக்கினார்களா? எதுவும் இடம்பெறவில்லை. இறுதியில் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு அமைச்சு பதவியும் கிடைத்தது. 2015ஆம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேனவுக்கு வாக்களிக்குமாறு நாம் கூறினோம். தெற்கு மக்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு வாக்களித்தனர். எனினும் நாம் வெற்றி பெற்றோம். 2019ஆம் ஆண்டு யாழ் மாவட்ட மக்கள் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களித்தனர். சிங்கள மக்கள் கோட்டாபே ராஜபக்சவுக்கு வாக்களித்தனர். கோட்டாபே ராஜபக்ச இராணுவத்துடன் தாக்குதல் மேற்கொள்வதற்காக இங்கு வரவில்லை அல்லவா? ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நாம் அந்த பெறுபேறுகளை ஏற்றுக்கொண்டுள்ளோம். முன்னர் நீங்கள் சமஷ்டி கேட்டு கட்சிகளுக்கு வாக்களித்தீர்கள். நாம் எமது கட்சிகளுக்கு வாக்களித்தோம். எனினும் அனுர்குமார் திசாநாயக்க எவ்வாறு அச்சுறுத்தல் விடுக்க முடியும்? அனுர்குமார் திசாநாயக்க வெற்றி பெற மாட்டார், அதனை நான் உறுதியாக கூறுகின்றேன். தெற்கு மக்களையும் பயமுறுத்த முயற்சிக்கின்றார், வடபகுதி மக்களையும் பயமுறுத்த முயற்சிக்கின்றார். அதாவது மக்கள் விடுதலை முன்னணியின் பாணியில் அவ்வாறு செயற்படுகின்றனர். எனது நண்பர் அனுர்குமார் திசாநாயக்கவிடம் நான் ஒரு கோரிக்கையை விடுக்கின்றேன். உடனடியாக வடபகுதி மக்களிடமும் யாழ் மக்களிடமும் மன்னிப்பு கேட்குமாறு கேட்கின்றேன். சிங்கள மக்களின் பெயரை குறிப்பிட்டு அவ்வாறு மோசமாக பேசியுள்ளமையினால் சிங்கள மக்களிடமும் அனுர்குமார் திசாநாயக்க மன்னிப்பு கோர வேண்டும். அதன் பின்னர் எதிர்கட்சியில் சென்று அமர்ந்து கொள்ளுங்கள். வேறு எங்கு செல்ல முடியும்? யாழ்ப்பாணத்துக்கு வர முடியாமல் போகும். அது மிகவும் அசிங்கமானது. ஜேவிபி பாணியில் அச்சுறுத்தல் விடுக்க வேண்டாம். அதற்கு நாம் அச்சப்படுவதும் இல்லை, இடமளிப்பதும் இல்லை. சஜித் தொடர்பில் பேசி பலனில்லை. எதிர்கட்சி தலைவரின் பணிகளை சரியாக முன்னெடுத்திருந்தால் அனுர முன்னோக்கி வந்திருக்க மாட்டார். அவரினால் அனுரவை நிறுத்த முடியாது. எனவே கேஸ் சிலிண்டருக்கு வாக்களியுங்கள். அவ்வாறு இல்லாவிட்டால் அபிவிருத்தியும் இல்லை, கேஸும் இல்லை. ඡන්දේ නාස්ති කරන්නවත් එපා. අන්න ඒක මම මතක් කරන්න කැමතියි. ගෑස් සිලින්ඩරෙන් කතිර ගහන්න. ගෑස් සිලින්ඩරට කතිර ගැහුවේ නැත්නම් ගෑස් ඉල්ලේ සංවර්ධන ඉල්ලේ. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பிரதம மந்திரியை பொறுப்பெடுத்து ஜனாதிபதியா இருக்க இந்த காலம் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 10ல இருந்து 15 வாட்டிக்கு மேல இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். மக்கள் நேரடியாக சந்திக்க வந்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி இருந்த ஜனாதிபதி அந்த 2.5 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு வாட்டி கூட வந்ததில்லை. அப்ப யாரு இனவாதி? இனவாதிங்கிற ஒரு பட்டத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேக்கு சூட்டி இனவாதியெல்லாம் நல்லவங்களா மாத்திராதீங்க. இப்ப பார்த்தா அடிச்சு பிடிச்சி ஆளுக்கு நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு வந்து முருகர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வராங்க. தேர்தல் வந்துட்டா உடனே நல்லூர் கந்தசாமி கோயில் எல்லாரும் கண்ணுக்கு தெரிய வந்து அந்த முருகர் அங்கதான் பல வருஷமா அந்த கடவுள் உள்ள இருக்கிறாரு. உனக்கு முழு வருஷத்துல இந்த 5 வருஷத்துல ஒரே ஒரு நாள் தான் ஃப்ரீயா இருக்குதா வந்து நல்லூர் கந்தசாமி முருகர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு. இப்படிதான் தேர்தல் பிரச்சாரம் போயிட்டு இருக்கிறாங்க. சந்திரிகா குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச ஆகியோரின் ஆட்சி காலத்தில் ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். ஊடக நிறுவனங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தன. சிரச ஊடக நிறுவனம், உதயன் ஊடக நிறுவனம் என்பன தாக்கப்பட்டன. யாழ்ப்பாணத்தில் நிமலராஜன், மட்டக்களப்பில் நடேசன், கொழும்பில் சிவராம் என்று பெருமளவான ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டனர். இவ்வாறு கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பில் இன்னமும் உரிய விசாரணைகள் இடம்பெறவில்லை. இந்த தேர்தலில் ஜனாதிபதியாக எமது தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவு செய்யப்பட்டதும் இந்த விசாரணைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் வலியுறுத்துகின்றேன். வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் அரசியல் தீர்வு காணப்பட வேண்டியதுடன் பொருளாதார ரீதியில் இந்த மாகாணங்கள் முன்னேற்றப்பட வேண்டும். இதற்கான பல்வேறு திட்டங்களை எமது ஜனாதிபதி அறிமுகப்படுத்தியுள்ளார். காங்கேசந்துறை துறைமுகம், கலாலி விமான நிலையம்,
என்பவற்றை அபிவிருத்தி செய்ய இந்தியாவின் உதவியுடன் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. தற்போது பலாலிக்கு சென்னையிலிருந்து நாள்தோறும் விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கப்பல் சேவையும் இடம்பெறுகின்றது. தலைமன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையில் பாலம் அமைப்பது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இத்தகைய நடவடிக்கைகள் வடக்கு கிழக்கை நிச்சயம் அபிவிருத்தி அடைய செய்யும். சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை இலக்காக கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்ட 7 ஸ்ரீலங்கா பிரசார கூட்டம் இன்று யாழ்ப்பாணம் நல்லூரில் நடைபெற்றது. அமைச்சர்களான கலாநிதி சுசில் பிரேமஜயந்த, நிமால் சிறிபாரடி சில்வா, கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விஜயகலா மகேஸ்வரன் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றிருந்தனர்.